அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 15/2/2025 மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேருடைய விண்ணப்பங்களை வந்து நிராகரிக்க போகிறாங்க. விண்ணப்பங்கள்னா ஏற்கனவே பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அவங்களெல்லாம் வந்து ஒரு 11 லட்சம் பேருக்கு வந்து நிறுத்த சொல்லி புதிய உத்தரவு விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்துக்காக அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் கிடைக்காம இருக்க போகுது அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய தொகை, மகளிருக்கு வந்து சம உரிமையை வழங்கக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார். ஸோ இந்த தேர்தல் எலெக்ஷன் ஒரு ட்ரெண்டிங் சொன்னாக்கா நகைக்கடன் திட்டமோ நகைக்கடன் தள்ளுபடி திட்டமோ இன்னும் சொல்லணும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து 2023 வந்து 1,60,00,000 பேருக்கு வாங்கினாங்க. இதில் 1,12,00,000 பேருக்கு தான் வந்து இதுவரையிலையும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த 1,12,00,000 பேர்லேயும் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருடைய விண்ணப்பங்களை வந்து நிராகரிக்க போகிறாங்க. அவங்களுக்கு SMS வரப்போகுது, உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, உங்களுக்கு கலைஞர் மகளிர் உதவித்தொகை வந்து இனிமேல் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு SMS வரப்போகுதுங்கக்கூடிய பகீர் செய்தியை 15/2/2025 அறிவிச்சிருக்க தமிழ்நாடு அரசு. இது வேற ஒன்று இல்லைங்க, 3 விஷயத்தில் இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து 15/2/2025 புதிய செய்திகள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு வந்து உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனாக்கா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1,12,00,000 பேருக்கு விண்ணப்பம் கொடுத்து ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு உங்கள் வங்கி கணக்கில் வச்சு வரவு வைக்கப்பட்டிருந்தாக்கா இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்த மாதத்துலேருந்து இவங்களுக்கெல்லாம் தற்காலிகமாக நிறுத்த போகிறாங்க. தற்காலிகமாக இல்லை, நிரந்தரமாக நிறுத்த போகிறாங்க. தற்காலிகமாக நிறுத்த போகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் மேல்கொண்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இல்லை கோட்டாட்சியத்தை போய் மனு செய்யணும். உதாரணமாக இப்போ நீங்கள் 2023 நீங்கள் ரேஷன் கார்டில் என்ன பேர் என்ன அட்ரஸ் இருந்துச்சோ அந்த அட்ரஸ்லேயே நீங்கள் கரண்ட்டில் இப்போ இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக வந்து திமுக ஆட்சி 2026 எலெக்ஷன் வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா கிடைக்கும். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற இடம் தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ திருச்சி நீங்கள் போய்ட்டு ரேஷன் கார்டை நீங்கள் முகவரியை மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக உங்களுக்கு SMS வரப்போகுது. இதுக்கான கண்டறியக்கூடிய பணியை வந்து கோட்டாட்சியர் வருவாய்த்துறை VAO மூலமாக தொடங்கியிருக்கிறாங்க. 15/2/2025 தமிழ்நாடு அரசுடைய ஜிஓ படி இவங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் வந்து ஏற்கனவே 2023 கொடுத்த அட்ரஸ்லேயே இருக்கீங்களோ அவங்க கவலைப்பட வேணாம். அட்ரஸ் முகவரி மாற்றிட்டீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதா SMS வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்திருக்குது. இப்போ நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு வந்து பல காரணங்களில் வந்து நிறைய பேருடைய விண்ணப்பங்களை நிராகரிச்சுக்கிட்டு வராங்க. காரணம் பட்ஜெட் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து பணம் இல்லை, நிறைய கடன் அதிகமாக போயிடுச்சு, மத்திய தொகுப்புலேருந்து நமக்கு பணம் வரல அப்படிங்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஏற்கனவே பணம் வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நிப்பாட்டக்கூடிய பணியை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களோ என்னன்னு எனக்கே தெரியல. தமிழ் மக்களே, தமிழக சொந்தங்களே, யூடியூப் சேனல் சொந்தங்களே, இப்போ உங்க முகவரியை சரி பார்த்துக்கங்க. அட்ரஸ் வந்து அவசரப்பட்டு உங்களுடைய ரேஷன் கார்டில் முகவரியை மாற்றாதீங்க. ஏதோ கரெக்ஷன் பண்ணால் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணீங்க, வயசு சேஞ்ச் பண்ணீங்க, இயர் சேஞ்ச் பண்ணீங்க, அட்ரஸை நீங்கள் மாற்றினீங்கன்னா மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அழுத்தம் திருத்தமாக 15/2/2025 தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் பயந்துடாதீங்க. நான் சொல்கிறதுல நல்ல விஷயங்கள் தான் இருக்கும். உங்கள் சகோதரனா எப்போவுமே நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து புத்திமதியை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நல்ல ஐடியாக்களை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எஸ் போட்டுக்குங்க. ஓகேண்ணா, இன்னும் டீட்டெயில்ஸாக எங்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் உங்களோட கேள்விகளை கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.